வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பு வரக்கூடிய 25 பகுதிகள். அந்த 25 பகுதியில் ரொம்ப ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம். தேர்வுக்கு ரொம்ப முக்கியமானது. இது எப்பவுமே உங்களுக்கு மறக்காத அளவுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பகுதி 5 மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடியதான் பகுதி 5. சரிங்களா? மத்திய அரசு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா? மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடியது பகுதி 5. இந்த பகுதி 6 மாநில அரசு. சரிங்களா? ஃபஸ்ட்டு மத்திய அரசு, அதுக்கப்புறம் மாநில அரசு. ஏன்னா நமக்கு எந்த ஒரு சலுகைகள் நலத்திட்டங்களுடைய நிதி வந்தாலுமே கூட எங்கேருந்து வரும்? மத்திய அரசில் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பகுதி 5 மத்திய அரசு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பகுதி 6 என்ன பண்ணுறோம், மாநில அரசை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரைட். இந்த பகுதி 7 என்ன செஞ்சிட்டாங்கன்னா நீக்கிட்டாங்கன்னு சொல்லுவோம். சரியா? இந்த பகுதி 7 வந்து நீக்கப்பட்டது அப்படின்றாங்க. அப்போ நம்ம அதை என்ன பண்ண தேவையில்ல, அது எடுத்துக்க தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 8 யூனியன் பிரதேசங்கள். சரியா? நமக்கு மொத்தம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அந்த யூனியன் பிரதேசத்தை பற்றி பார்க்கக்கூடியதான் பகுதி வந்து 8. சரி, அடுத்து பகுதி 18. இந்த இடையில இருக்கிறதுலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக இருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியறதுக்காக ஒரு ஆர்டராக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? பகுதி 18 அவசர நிலை பிரகடனம் அப்படின்றாங்க. சரியா? இப்போ நம்ம திடீர்னு ஒரு விபத்து ஆயிடுச்சு, நம்ம யாருக்கு கால் பண்ணுவோம்? உடனே வந்து 108க்கு நம்ம கால் பண்ணுவோம் இல்லைங்களா? சரி, அப்போ நம்ம மேக்ஸில் என்ன சொல்லுவோம்? 0க்கு மதிப்பில்லை அப்படின்னும். சரிங்களா? அப்போ 0க்கு மதிப்பில்லைன்னா நமக்கு 18. சரிங்களா? இந்த பகுதி 18 வந்து அவசர நிலை பிரகடனம், ஒரு அவசர காலகட்டத்தில் அறிவிக்கக்கூடியதான் பகுதி 18. சரி, பகுதி 19 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவசரன்றது ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னா இல்லை. சரியா? பலதரப்பட்ட அவசர நிலைகள் நமக்கு இருக்குது அப்படின்றோம். அப்போது பல வகைப்பட்டவை. சரியா? நமக்கு பலதரப்பட்ட அவசர நிலைகள் இருக்குது அப்படின்றதா இந்த பகுதி 19. சரி, அப்போது நிறைய இந்த அவசர நிலையத்தில் அப்புறம் நம்ம பதட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஏது செய்யணும் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கிங்க. சரிங்களா? ரொம்ப அவசரப்பட்டு நிறைய சில தவறுகள்லாம் செய்கிறீங்க, இதை நீங்கள் திருத்திக்க சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க, பகுதி 20 திருத்தம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பகுதி 18 அவசர நிலை பிரகடனம், பகுதி 19 அந்த அவசர நிலை பிரகடனம் பல வகைப்பட்டது இருக்கு. பகுதி 20 வந்து சட்ட திருத்தம். அதாவது நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் என்ன பண்ணணும், நம்ம திருத்திக்கணும்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான். சரி, இந்த பகுதி 21 இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக இடைக்கால சிறப்பு அதிகாரங்கள் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த பகுதி 21 பார்த்தா தெரியும், திருமண வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? திருமண வயது 21. அப்போ அந்த திருமணம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது லைஃப் டைம் இருக்குமானா சத்தியமாக இருக்காது. அப்போ என்ன பண்ணும், இது வந்து ஒரு இடைக்கால. சரிங்களா? அது இந்த ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த திருமணம் ஆகி என்ன பண்ணுவோம், ஒரு மாதம் 2 மாதம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதத்துக்குள்ள ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜாலியாக இருப்பாங்க. அது என்னது, இது ஒரு தற்காலிகமான சந்தோஷம் தான். சரிங்களா? இது ஒரு தற்காலிகமானது. சரிங்களா? அது இடைக்கால தற்காலிகமானது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான சிறப்பு அதிகாரங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய எல்லா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் எது வரைக்கும் இருக்கும், அந்த ஒரு இடைக்காலத்தில் ஒரு குறுகிய காலகட்டம் வரைக்கும் தான் அந்த அதிகாரங்கள் இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த 20 என்ன பண்ணுறாங்க, தற்கால இடைக்கால சிறப்பு அதிகாரங்கள். அப்போ 21 திருமண வயது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, 22 குறுந்தலைப்பு அப்படின்றாங்க. இப்போ நிறைய சினிமாலாம் நீங்கள் பார்த்துட்டு வந்து அந்த படத்தை வந்து முழுசாக சொல்லுவீங்கன்னா சொல்ல முடியும், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிகிட்டே இருப்பீங்களா? அப்போ குறுந்தலைப்பு. சரிங்களா? அதே போல் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக நிறைய எழுத்தெல்லாம் போடுவாங்க, நன்றி வணக்கம்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, சில பேர்கள்லாம் போடுவாங்க, யார் நடிச்சிருக்காங்க, இசையமைச்சது யார், டைரக்டர் யார், இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நிறையா எழுத்தெல்லாம் போடுவாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க, குறுந்தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் என்ன பண்ணுறாங்க, இந்தி மொழியில் உள்ளடக்கம் மற்றும் திரும்ப பெற்ற விதிகள். சரியா? நம்ம ஹிந்தி என்ன பண்ணுறதில்ல, தமிழ்நாட்டில் நம்ம உள்ள விடாமல் என்ன பண்ணுறோம், எதிர்த்துட்டு இருக்கணுமே. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியை வந்து நம்ம உள்ள விட மாட்டோம் அப்படின்றத அதை வந்து திருப்பி என்ன பண்ணுறோம், நம்ம அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணுது இந்த ஆர்டிக்கல். சரி, இந்த பகுதி 22 இருக்கு. சரியா? பகுதி 1. சரியா? பகுதி 1 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய பேரும் எல்லையும் பற்றி சொல்லு. சரி, இப்போ ஒரு நாடு பிரிக்கிறாங்க. சரி, ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு மாநிலத்தை வந்து புதுசாக பிரிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மாநிலத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்க. சரியா? பேர் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மாநிலத்தோட எல்லைகள், இது வரைக்கும் இந்த ஊர் எல்லை இருக்குது, இந்த மாநிலத்தோட இது எல்லை இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எல்லைகள் பிரிப்பாங்க, அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா? அது என்ன சொல்கிறாங்க, ஒரு மாநிலமோ இல்லை யூனியன் பிரதேசமோ என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், பேர் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதோடைய எல்லைகள் என்ன பண்ணணும், வரையறுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பகுதி 1. சரி, பகுதி 2
சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லையை பிரிச்சுட்டாங்க, ஒரு மாநிலத்துக்கு பேரும் வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, குடியுரிமை. சரி, அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணணும், குடியுரிமை. நீங்கள் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கான குடியுரிமை கொடுக்கணும் இல்லையா, அதை பற்றி சொல்கிறது தான் இந்த பகுதி 2 குடியுரிமை. சரி, இப்போ குடியுரிமை கொடுத்துட்டோம் இல்லையா அந்த மக்களுக்கு, அடுத்து என்ன பண்ணணும், அடிப்படை உரிமை பகுதி 3. அவங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் என்ன பண்ணணும், அந்த மக்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன பண்ணுது நமக்கு இருக்கு. சரிங்களா, அதாவது பகுதி 1 ஒரு மாநிலமோ இல்லை யூனியன் பிரதேசமோ தனியாக பிரிக்கிறோன்னா என்ன பண்ணணும், பேர் வைக்கணும், அதோட எல்லைகளை வரையறுக்கணும் அப்படின்றாங்க. பகுதி 2 என்ன பண்ணுறாங்க, புதுசாக இந்த வந்த மக்களுக்கு என்ன பண்ணணும், குடியுரிமை நம்ம கொடுக்கணும், அந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும், குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்றான். அப்போ குடியுரிமை கொடுத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அடிப்படை உரிமைகள் அந்த மக்களுக்கு என்ன பண்ணணும், ஃபண்டமெண்டல் அடிப்படையான உரிமைகள் என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்றான். சரி, இந்த பகுதி 4 அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இந்த அரசு என்ன பண்ணணும், சில வழிமுறைகள் வச்சிருக்கிற மக்களுக்கு என்னெல்லாம் செய்யப்போம். சரியா, அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடு. இது என்ன சொல்லுவாங்க, டிபிஎஸ்பி. சரிங்களா, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு தான் இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது. சரி, ரைட். அடுத்தது இந்த பகுதி 14 பாருங்களேன், மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம். சரியா, மத்திய அரசாங்கத்திலே என்ன பண்ணுது, தேர்வுகள் நடத்தப்படுது, மாநில அரசாங்கத்திலே என்ன பண்ணுது, தேர்வுகள் நடத்தப்படுது. இப்போ இந்த மாநில அரசாங்கம் என்னென்ன தேர்வு வருது, டிஎன்பிஎஸ்சி நம்ம சொல்கிறோம் இல்லையா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி. அப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, யூபிஎஸ்சி எக்ஸாம். சரிங்களா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி வைக்கிறாங்க இல்லையா. அப்போ மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இந்த அரசு துறைக்கான தேர்வுகள் என்ன பண்ணுது வைக்கிறதுக்காக ஒரு ஆணையத்தை என்ன பண்ணுறாங்க இவங்க அமைச்சு வச்சிருக்காங்க. நம்ம 14. சரிங்களா, ரைட். அடுத்து 17 ஆட்சி மொழிகள். சரிங்களா, 17 ஆட்சி மொழிகள். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தம் எத்தனை கண்டங்கள் இருக்கு, 7 கண்டங்கள் இருக்கு இல்லையா. அப்போ இந்த 7 கண்டங்கள்ல வந்து ஒருத்தனுக்கு, சரிங்களா, இந்த ஒருத்தனுக்கு இந்த 7 மொழிகளும் சரியா எல்லா மொழியுமே தெரிஞ்சு என்ன பண்ணுவான், எல்லா கண்டங்களையுமே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வருவான். சொல்லுவாங்களே, எனக்கு வந்து எல்லா மொழிகள் தெரியும், எல்லா மாநிலத்துக்கும் போய் என்ன பண்ணுவோம் வேலை செய்ய முடியும் சொல்றாங்க இல்லையா. அதுதான் இந்த 17 பகுதி என்ன பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழிகள். அவனுக்கு எல்லா மொழிகள் தெரியும் போது 7 கண்டங்கள் என்ன பண்ணுவோம் அவனால வேலை செய்ய முடியும். சரிங்களா, அதான் 17ன்றது ஆட்சி மொழிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி 9 கிராம பஞ்சாயத்து. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு அடித்தடி ஒரு பிரச்சனை ஒரு பொது விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கிராமத்தில் உட்காந்து பேசி தீர்ப்பாங்க, கிராம பஞ்சாயத்து. அந்த கிராம பஞ்சாயத்தில் கட்டுப்பட்டு வரலாம். அடுத்து என்ன பண்ணுவாங்க, நகரத்துக்கு நோக்கி போவாங்க. சரியா, அப்போ நகர பஞ்சாயத்து 9A. சரியா, கிராமத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம், கிராம பஞ்சாயத்து 9 பேர்கள். சரியா, ஒரு முக்கியஸ்தர் என்ன பண்ணுறாங்க, 9 பேர் உட்காந்து அதில் பேசுகிறாங்க. அப்போ அதில் என்ன பண்ணுறது, தீர்மானம் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறாங்க, கிராமத்துலேருந்து நகரத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 9 பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே போகும்போது அந்த 9A அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் கூட சேர்த்துக்கிறோம், அது நகர பஞ்சாயத்து. அப்புறம் நகர பஞ்சாயத்தில் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு எல்லாம் கூட்டமாக உட்காந்து என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க, 9B. சரிங்களா, கூட்டமாக என்ன பண்ணுறாங்க உட்காந்து பேசுகிறாங்க. கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் ஒரு சங்கமாக அமைச்சு என்ன பண்ணுறாங்க கூட்டமாக உட்காந்து அங்கே பேசுகிறாங்க. பகுதி 9. சரிங்களா, பகுதி 11 மத்திய மாநில உறவுகள். அப்போ இந்த மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் என்ன மாதிரி உறவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி உறவு ரொம்ப ஒரு முக்கியமான உறவுகள். ஏன்னா ஒரு மாநில அரசுக்கு தேவையான மொத்த நிதி என்ன பண்ணணும், மத்திய அரசாங்கம் தான் என்ன பண்ணணும் நிதியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு முக்கியமான உறவுகள் அப்படின்னால என்ன பண்ணுது, இந்த நிதி உறவு ரொம்ப முக்கியம். சரியா, ரைட். பகுதி 12 நிதி சொத்து தொடர்பான ஒப்பந்தங்கள். மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் என்ன பண்ணுது, நிதி சம்பந்தப்பட்டது சொத்து சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன பண்ணும் அடிக்கடி போட்டுட்டு இருப்பாங்க. சரியா, ஆர்டிக்கல் பகுதி 13 இந்திய ஆட்சி பகுதிக்குள்ள. சரியா, நம்ம இந்திய ஒன்றியத்துக்குள்ள என்ன பண்ணலாம், இவங்க அந்த இந்திய ஒன்றியத்துக்குள்ள வணிகம் மற்றும் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட். சரியா, அதாவது இந்தியாவுக்குள்ள என்ன பண்ணலாம் வியாபாரங்கள் தொடங்குறதும் போக்குவரத்து என்ன பண்ணுறது செய்கிறது என்ன பண்ணுறது சொல்லக்கூடியது அந்த பகுதி 13. அப்போ பகுதி 15 தேர்தல். அப்போ தேர்தல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும். அப்போ ஒரு நபர் ஒரு தேர்தலில் போட்டிடுறாரு. சரிங்களா, 15 இல்லையா, ஒரு நபர் ஒரு தேர்தலில் போட்டிடுறேன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வரும் அப்படின்றதான் இந்த பகுதி 15. சரி, பகுதி 10
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கான பகுதிகள் அப்படின்வாங்க. இந்த பகுதி 10 என்ன பண்ணுவாங்க, இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க வேலையில் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களோ இல்லை பழங்குடியின மக்களோ வேலைக்கு போக முடியல, இல்லை அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு பத்தலை, சரியா, பத்தலை சொல்கிறாங்க இல்லையா, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு பத்தலை, இந்த 10 தான், சரியா. பகுதி 10 என்ன பண்ணுது, எங்களுக்கு பத்தலை. என்ன பத்தலை, யாருக்கு பத்தலை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இந்த பழங்குடியின மக்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, பத்தலை, எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகள் பத்தலை, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு துறையில் இடஒதுக்கீடு எங்களுக்கு பத்தலைன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது பகுதி 10 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை பற்றி சொல்லக்கூடியதான். சரி, பகுதி 16 சரியா, சில குறிப்பிட்ட சாதிகள், சரி, அதாவது அந்த பழங்குடியினர், சரிங்களா, தாழ்த்தப்பட்ட சமூகங்கள், இவங்களுக்கான ஒதுக்கக்கூடிய அந்த இடத்தை பற்றி சொல்லக்கூடியதான் அந்த பகுதி 16, சரியா. ரைட், பகுதி 4A அடிப்படை கடமைகள், சரியா. அப்போ என்னென்னலாம் கடமைகள் இருக்குது அப்படின்றதான் இந்த அடிப்படை கடமைகள், சரிங்களா. இந்த அடிப்படை கடமைகள் நமக்கு என்னது, சில கடமைகள் நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றான். இந்த 14A தீர்ப்பாயங்கள், சரியா, இதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பகுதி 4A வந்து அடிப்படை கடமைகள், பகுதி 14A வந்து தீர்ப்பாயங்கள். அதாவது இந்த 25 பகுதிகளுமே ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுத்துருக்கோம், சரிங்களா. இதை வந்து அழகாக வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு டைம் பார்த்தாலே உங்களுக்கு எப்பவுமே மறக்கவே மறக்காது. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.